பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பிரியமானவர்களே, கானா ஊரில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போகுது. அப்போது இயேசுவின் தாய் வேலைக்காரிடத்தில் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு. அப்பொழுது இயேசு அவர்களிடம் இந்த காசாடியை தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. இது அவர்களுக்கு ஒரு விசித்திரமான கட்டளையாக இருந்துச்சு. அப்போது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கலாம். எங்களுக்கு தேவையானது தண்ணீர் அல்ல, திராட்சை ரசம். தண்ணீரை நிரப்பினால் எப்படி திராட்சை ரசம் கிடைக்கும்? மக்கள் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? ஆனால் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. அவர்கள் இயேசுவின் வார்த்தையை முழுமையாக நம்பி கீழ்ப்படிந்தார்கள். இயேசு சொல்கிறாரு, இதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரிடத்துல கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. அந்த வேலைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தை நினைத்து பாருங்கள். வேலைக்காரர்கள் இயேசு சொன்னதை அப்படியே செய்தார்கள். அவர்கள் தாங்கள் ஊற்றியது தண்ணீர் என்பதை அறிந்திருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை நம்பி அதை எடுத்துட்டு போகிறாங்க. அவர்கள் கீழ்ப்படிந்த அந்த நேரத்தில் தண்ணீர் அற்புதமாக திராட்சை ரசமாக மாறுது. பிரியமானவர்களே, நோவாவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார். ஆபிரகாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார். பேதுருவும் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அந்த கானா ஊரில் கல்யாணம் நடக்கிற இடத்துல வேலைக்காரர்கள் ஏசப்பாவை கேள்வி கேட்கல. நமக்கு ஆண்டவர் எப்பொழுது அற்புதம் செய்வாருன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான். பிரியமானவர்களே, விசுவாசம் இருக்கும் இடத்துல தான் கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல தான் தேவனின் அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில். ஆமாம் ஆண்டவர், இந்த கானா ஒரு கல்யாணத்தில் ஏசப்பா அந்த வேலைக்காரர்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்படியே செய்யும் பொழுது அந்த தண்ணீர் ஒரு திராட்சை ரசமாய் மாற்றி முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியுள்ளதாய் இருந்தது ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் என் தேவனை நாங்கள் நம்பி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அப்பா சோதரன் நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் ஆண்டவரே. அப்படியாக நோவா உமக்கு கீழ்ப்படிந்தார், ஆபிரகாம் உமக்கு கீழ்ப்படிந்தார், பேதுரு உமக்கு கீழ்ப்படிந்தார். அப்படியாக எத்தனை ஆண்டவரை பரிசுத்தவான்கள் உமக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவரை எத்தனை அற்புதங்கள் அவர்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அப்பா கீழ்ப்படியாமல் இருந்த ஆண்டவரே நாங்கள் இருந்தோமானால் இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம் கீழ்ப்படுகிற ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது என் தகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்படியே என் தேவனுடைய வார்த்தைக்கு நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் அப்படியாக என் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.